மகனே அம்மா படிப்பத்திலே படித்து முடித்து விட்டாயா? அனைத்து சிறப்பாக முடித்து விட்டேன் அம்மா. அம்மா உங்களுக்கு கவலை எல்லாம் தீர்ந்து விட்டது. எனக்கு ஒரு மனக்கவலை இருக்குது அம்மா. மனக்கவலையா? ஆமா. உண்மையாக தானே அம்மா? என்ன தெரியுமா, இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட இதை கேட்டதே இல்லை, நீங்களும் என்கிட்ட சொன்னதே இல்லம்மா. எனக்கு அப்பா யாருமா? உன்னுடைய தந்தை நாம் இருவரையும் விட்டு இறந்து விட்டாரா?
கலங்க கூடாதுடா. தந்தை இல்லை என்று வருத்தம் எடுக்க வேண்டாமடா. இந்த தாய் நான் இருக்கிறேன். இத பாருடா, உன்னுடைய கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் கிடைக்கிறது. அப்படி அம்மா இல்லையா? நீ படிச்சிருக்க, ஏதாவது வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இந்த தாயை அம்மா நீ கவலைப்பட வேணாமா, அப்பா இல்லைன்னு. இனிமேல் நான் இருக்கிறேம்மா உங்களுக்கு மகன். காலம் முழுவதும் இனிமேல் கண் கலங்காம நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்போதே வேலை தேடி புறப்படுறேன். கை நிறைய சம்பாதிச்சு உங்களை காலம் முழுவதும் கண் கலங்காம நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா பசி எடுக்குதுமா, வீட்டுல பணம் இருக்குதுப்பா. வாமா போலாம். என்னமா இருக்கு கண்ணதசக்கார குடி பெருசலி உத்தி குடி தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தாண்ட பாம்பி தாங்க ஒவ்வொரு ஆட்சி நான் சுத்தி தாங்க கண்டமில்லை தேவையில்லை கண்ணதசக்கார குடி பெருசலி உத்தி குடி கண்ணதசக்கார குடி பெருசலி உத்தி குடி வணக்கம். கலிங்க நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து சாந்தி சத்தியா என்ற பெயரோடு வாழ்த்து கொண்டு வருகிறேன். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பார்க்கணும். அம்மா ஏவா திருவிழா
என் நன்றி கலந்த ஒரு வணக்கம். நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கல் அழுத்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்க தலைவனாக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதல் வணக்கம். இந்த கலிங்க நாட்டை கருணாகரன் கருணாகரன் என்ற நாமத்தை வைத்து கருணாவதி என்ற மங்கையை மலர்த்தி ஆண்டவன் அருளால் நாங்கள் இருவரை இல்லத்தில் ஈடுபட்டு அழகான பெண் குழந்தை ஒன்று ஈன்றெடுத்து அந்த குழந்தைக்கு சாந்தி என்று பெயரிட்டு சிறப்பான முறையிலே வளர்த்து ஆளாக்கிவிட்டேன். மகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் அவளுக்கு காலகாலத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி கருணாவதியை சந்திக்கலாம். புறப்படுகிறேன் இப்பொழுது. இந்நாட்டு மண்ணுக்கு மணிவேகை கருணாவதி என்ற பேரோடு வந்து வருகிறேன். இருந்தாலும் அத்தனை கண்டது வழக்கு மேலாம். ஓசையிலே நடமாடுகிறாள். நாதஸ்வர ஓசையில் தேவி நடமாடுகிறாள்.
நாதஸ்வர ஓசையிலே தேவி நடமாடுகிறான். நாதஸ்வர ஓசையிலே கண்ணே கருணா, அந்த இறைவன் எனக்கு நீண்ட ஆயுளை உடுத்தி உனக்கு பொற்றும் பூசும் மஞ்சள் முகத்தோடி அந்த திருமாங்கல்யம் பல்லாண்டு காலம் நிலைத்திருக்கை உன்னை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்கே வாழ்க. இறைவன் அருளால் ஒன்று சேர்ந்தோம், அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தோம். நம்ம மகளை பார்க்கணுமா? சாந்தி நோய் நொடி இல்லாமல் இறைவன் அருள் தட்டி பல்லாண்டு காலம் பல கோடி காலம் வாழ வேண்டும் என்று வளதார வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க. ஆமா, மகளை பார்க்கணும் சொல்லியிருந்தே, மகளுக்கு என்ன சொல்ல போறேன்? சொல்லுமா. சொல்லுங்கம்மா. எதுக்கு தெரியுமா வர வைக்கேன்? என்ன எதற்காக வர வச்சீங்க? பள்ளியில் சேர்க்க போறேன்டி. பள்ளியா? போதனை எடுத்துங்கம்மா. தினந்தோறும் அரைமணில படிக்கின்றேன். அந்த படிப்புல விட்டு பள்ளியில சேர்க்க போறேன். அரைமணி படிக்கிறதுல போதும், வெளி உலகை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால உன்னை ஆரம்ப பள்ளி சேர்க்க போறேன்டி. அம்மா, ஆரம்ப பள்ளியில் சேர்க்க போறேன்னு சொல்றீங்க. என்ன எத்தனாவது சேர்க்க போறீங்க? ஒன்னாவதுடி. வாய மூடுமா. ஏண்டி பாக்குற பசங்களா எனக்கு கேலி செய்வாங்க. ராஜா, படிக்கிறதுக்கு வயசு கிடையாதுமா. 5 வயசுல இருந்து சாவர வரையும் படிச்சுட்டே இருக்கலாம். கலைவாணியே படிக்கலாம்னா நம்ம என்னமா இது? என்ன கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவோ சரஸ்வதி, அவளே படிக்கிறா. மகளே, ஒன்னாவது எதுக்கு தெரியுமா? எதற்காக? உனக்கு அனுபவம் தெரியணுமா? பாருங்கப்பா, அதற்காக தான். போகலாமா? ஆனா எங்களுக்குள்ள எந்த பொருத்தம் இருக்குதோ இல்லையா, கன பொருத்தம் மிக பொருத்தமா இருக்கு. வணக்கங்க. கிராமத்துல பள்ளிக்கூட வாதியா இருக்கேன். வாதியார் நானே வந்தாச்சு. 9 மணி ஆகுது. வர வேண்டிய மாணவர்கள் இன்னும் யாரும் வரலையே. இந்த மறுகுணந்து தவணை தான் சரியில்லை. வரட்டு பார்க்கலாம். ஐயா ஐயா, என்னத்துக்கு இப்படி சீச்சுக்காரங்க? நம்மள பாத்து இருக்கீங்களா? யாரினடா பல்ல பாத்து சீச்சுக்காரங்க. ஏய் மாத்தா, பல்ல வந்து பேசல, தேங்காய் சொன்னவே சொல்லி எடுத்துவேன். ஓய் மச்சா தவடா, நம்ம ராமசாமி கருப்பு போட்டு தருவாரியா? ஒரு கருப்பு கை கால் வச்சுக்கிட்டா. ஏய், நேத்து முஞ்சாங்க மலாட போடணும்ல. ஆமா, ஒரு சில்லியம்மா மங்காயிதுடா. ஓய் பள்ளிக்கூட விட்டு நேரா போய் கருவா சுட்டு மலாட குடி சுட்டு கட்டல குடிச்சிட்டா மானா. சரி வை. வெள்ள வச்சிக்கறாங்க, வாத்தியார் வந்துக்கறாரு. ஏய், மாட்டனடா டேய். வா உள்ளுக்கு போடா. சார் பாப்பா சார் வாங்க. நான் கும்பிட்டு வா சார்.
உனக்கு ஏன் அந்த சிரமம்? வாத்தியார் நல்ல வாத்தியாரா. சார் வைக்கிட்டா என்னத்தை வைக்கிறேன்? வணக்கத்தை வாத்தியார் கேட்டுதான் உனக்கு வைக்கணுமா? சார் நல்லா இருக்கு, சந்தோஷமா. சார் இன்னைக்கு சோறு போறீங்களா சார்? தீனி மாடு என்ன பள்ளிக்கூடமே இப்பதான் வந்திருக்கிற, வரும்போதே சாப்பாடா? கண்ட கரத்துக்குனால தட்டுக்காய் வைத்தார ஒரு நாளைக்கு சோத்து போட்டு ஏ சாப்பிடுறது தட்டு கொண்டு வரணும். ஆமா. தாமத்தது கொண்டு வந்து தீபாவளி செய்ய போறேன். எங்க ஆத்தக்காரி தட்டுக்காய் உன்னா தாவா தட்டு குடுத்துட்டா நான் என்ன பண்றேன்? கொடுப்பாங்க. ஏய் மாத்தா உட்காரடா உன் கிளாஸ்ல. வந்தவனா அவன் கிளாஸ்ல உட்கார்ந்து நின்னு கிடையாது. என்னவோ தரண்டி அம்மா. ஏய் மச்சான் டேய் என்னடா கொம்புடே மச்சான் முள்ளு கொம்புடா டேய் மச்சான் வேலி கட்டா கும்பிடா. மொக்கமா கேக்குது வாய். எப்படியா பையன் போகும்போது ஐந்து போடுவான்டா அவன். ஆடு பண்ணி ஆயிருமே தாண்டா ஆயிரு போறாங்க. சார் என்னப்பா சார் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும். லீவா எதுக்கு? எங்க ஆயா செத்துட்டாங்க. ஏய் எப்படா செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன. ஏய் அப்ப செத்ததுக்கு பேர் லீவு கேக்குறேன். சார் அவ சத்தனிக்கு லீவ் பண்ணனால லீவ் வேணும் சார். ஆமா லீவ் எடுத்து ரொம்ப ஒழுக்கமான பழக்கம் லீவு கேக்குறீங்களோ? சார் வாடா சார் கொம்பு முக்கமா கேக்குது சார். சார் சார் என்னம்மா எனக்கு கூட லீவ் என்ன சார்? எதுக்கு? எனக்கு நாளைக்கு மொட்டை வச்சு காது குத்துறாங்க. ஆஹா நல்ல விஷயம் தானே. ஆமா எங்க குத்துறாங்க? காதில ஏய் எந்த இடத்துல குத்துறாங்கடா? காதில ஏய் எங்க குத்துறாங்க? ஏய் சார் எங்கடா மொட்டை அடிக்கறாங்க? தலையில ஐயோ எல்லாரையும் லூஸ் ஆக்கிடுவா சார். இருமடே அது தெரியாதா? அந்த காது குத்து விசேஷத்தை உங்க வீட்டுல செய்யறாங்களா குழந்தை கோவில் செய்யறா கேக்குறோம். கோயில்ல எந்த கோவில்? சூத்து காட்டு எல்லாமா எருமாடு பூத்து கட்டு இல்லமாடா. சார் அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார். என்ன சாமி? படவேட்டு நோடிகாம்பால். ஆளுமையிலே போற மாதிரி படவேட்டு ரேணகம்பால். மாத்திட்டாங்களா என்ன? நீதான் மாத்திட்டு இருக்க ராஸ்கல். ஏய் மறைகொண்டு என்ன சார்? சரியில்லை தெரியுமா? ஆமா சார் தெரியல பட்னி இல்ல அப்பப்ப அவுத்துது சார். ஏய் எங்கடா பட்டுனே? சார் கவர்மெண்ட் துணிலாம் அந்த லட்சத்துல இருக்குது நான் என்ன பண்றேன்? ஏன் அங்க கொடுக்கும்போது உங்க கொடுத்தோம்? கொடுக்கும்போது கொஞ்சம் தான் கொடுத்தா வீட்டுக்கு ஏத்த மாதிரி 2 கால் போட்டு அவுத்து தூக்கணும் பாரியா. பட்டு புட்டுக்கிட்டு வாரி போச்சு. ஓ நீ என்ன செய்திருப்ப தெரியும்? என்ன சார்? 2 கால் ஒரு பக்கம் விட்டு 7ஆம் இடமா எடுத்துருப்படா. சார் நானா லூசா நான் 2 பக்கம் தான் விட்டேன் சார். சரி ஏய் லீடர் நீ தானே? நான் தான் சார். நீ ஏன் இப்படி செய்யலாமா? என்ன சார்? ஏன் நேரம் பத்து வர? சார் நான் காலையிலே பையத்தின்னு கிளம்பிட்டேன் சார். சரி. எங்க அம்மா நடு போட்டாங்க சார். குழந்தை அங்கிட்டு குத்துட்டு போட்டாங்க சார். குழந்தை இதுல தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் குழந்தைய பார்த்தேன் சார். குழந்தை அழுது சார். குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா போன சார். எங்க அம்மா நடந்து வந்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா வந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை குத்த சார். எங்க அம்மா வெறுமையில உட்காந்து பால் குத்தாங்க சார். நான் எதிர் நின்று பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து போய் ஏழை வர சொன்னாங்க சார். குழந்தை தூக்கா சார். ஏழையில் போடு சார். பையத்தில் வெளியே வந்து சார். எருமாடு கத்தி சார். ஓடி போய் குளிப்பாட்டு சார். குச்சாந்து கண்ணு சார். வெட்டி பிடிக்க போடு சார். பையத்துக்கு வந்து நிற்கிறேன் சார். எத்தனை சார் ஒரு வார்த்தைக்கு எத்தனை பதில்? சார் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன்? சௌகரி பட்டா பாருங்க சர்டிபிகேட் கேட்டு கொடுத்தா. கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்த்துக்கிறேன். அங்க சேர்ந்து ஆயாமா முட்டை விடுறாங்களா? ஆமா ஆயாமா பட்டு கொள்ளி முட்டு விடுறாங்க. அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்கடா. ஆயாவே உரித்து இல்லையா? விட மாட்டாங்க. ஏய் மச்சான் ஆயா மட்டும் இந்த பெச்சு ரெண்டா மச்சான். ஏய் மத்த ஆயா முட்டை சாப்பிட்டா உங்களுக்கு ஆய் வராது. ஏய் வாய் பண்ணனும்னா சல்லுன்னு ஏய் மத்த உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வராது கம்மிரா. ஏய் நேத்து பாய்ந்து குமிரி தீச்சிட்டாங்க. ஐயோ எல்லாரும் மெக்கானிக்கு பல்லிங்க. போகலாம். இந்த மாதிரி கண்ணு வைக்கிறாங்க அதனால தான் விட்டு வெளிய வரது இல்ல சார் நான். ஏய் உட்கார். நேத்த உட்காரு. ஓ ஏனா சார் நான் கம்மிதானா? எனக்கு வர கபில் ஐயோ கின்னாடி அம்மா மான குமுறுது. மய வர மாதிரி வாய் என்னவா நடக்குது உசாராயிரு வாய். வாய் உட்கார வாய் என்னடா வந்தா கோசியம். டேய் என்னடாச்சு உங்களுக்கு தெரியல? ஏய் என்னாச்சு? சொல்லிட்டேன். என்ன? சார் இது வந்து சார். எதுக்கு? எதுக்கு வந்து சார்? ஏய் பள்ளிக்கூடமே இப்பதான் வந்தேன். சார் நானும் இப்பதான் வந்து அது இப்பதான் வந்து சார். வரும். சார் ரொம்ப சவுண்ட் அதிகமா வருது சார். ஏய் கடகடமா ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பீரியட் அனுப்ப முடியாது. சார் பள்ளிக்கூடம் நாத்தி ஏத்து கூட. ஒரு ஆளு உட்கார முடியாது. அடடா. ஆயமா வச்சு கைவிட்டா தள்ள அப்புறம். ஐயோ இந்த வேலை கூட செய்ய. அடிக்க சார் அது வெளிய அடிக்க சார். டேய் ஏன் வாயில வச்சுக்கிறேன்? சூத்தில அடிச்சு குடியா. சார் கம்மியா சார். அது கோழிக்கறி சாப்பிட்டோன்னா காரம் அதிகமா இருந்துச்சு பெரியா. சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு உடமால எத்தினுக்குது. அதுக்கு சுட்டா வந்து டவுசர்ல நெஞ்சு போய் சார் முடியல சார் அர்ஜென்டாக சார். எங்க போற? உடம்பு சூடாயிடுச்சு ஊரின் போயிருந்தாங்க. யூரின் போறீங்களா? 5 நிமிஷம் நான் ஓடி போயிட்டு இருந்தேன். ஒன்னு சொல்லி தப்பு இல்ல. இதோ இருக்கா பாரு. இவனை கொலை கடிக்கணும். எல்லாம் உன்னால வர்றது. சார் என்ன சார்? என்னடா? என்ன? ஸ்கூல் லீடர் நீயே ஏமாத்தி போய் வெளிய போய் சுத்திட்டு இருக்க. உன்னை பார்த்து அவன் கத்துக்கிறான். ஏய் மத்த ஏன்டா என் பேரெல்லாம் கெடுக்குற? ஏய் கிளாஸ்க்கு மாட்டிட்டு நானே இதுக்கு அடிக்கணும் உட்கார்ந்திருக்கேன் உங்களுக்கு என்னடா? மத்த என்ன காக்காது வெளிய போனா தாமால் தட்டாலே வெட்டுவேன். யாரா போட்ட உனக்கு தான் விடு உத. கண்டில கை விடுக்கு மத்த வாத்திய கை மேல அடிக்குது. ஏன் தான வெச்சு புடிச்சனா? ஏய் அடுத்த பீரியட் தான டீச்சர் அம்மா அவங்க. ஆமாடா இந்த பீரியட் ஏன் வந்தாங்க? ஏய் எல்லாரும் வந்தாச்சுல? வந்தா சார். அட்ரஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார்.